ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா ஏசி ஓட்ட போகிறேன். சரிங்களா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மாதம் ஆச்சுங்க டாட்டா ஏசி ஓட்டி. இதுக்கு முன்னாடி இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். டாட்டா ஏசி இப்போ வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். எல்லாமே புதுசாக தெரியுது. காராக ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து இப்படி ஓட்டவும் அப்படி இருக்கான்னு தெரியல. சரி, ஓகே, வாங்க டாட்டா ஏசி எப்படி ஓட்டன்னு மட்டும் பாருங்கள். கீர் போட்டாச்சுங்க. கீர் போட்டதுக்கப்புறம் பார்க்கிங் லைட் எரியுது பார்த்தீங்களா. ரோட்டில் நிப்பாட்டினால பார்க்கிங் லைட் போட்டிருக்கேன். இந்த பார்க்கிங் லைட்டை வந்து கிளம்பும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி சைடு மிரர்லாம் பார்த்துக்கணும், வண்டி ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வண்டிலாம் வருது பார்த்தீங்களா. இப்போ எதுவும் வண்டி எதுவும் வரல, அதனால் வண்டியை மூவ் பண்ணலாம். வண்டியை லாஸ்ட் பண்ணி வச்சாங்க. கிளச்சு ரொம்ப லூஸாக இருக்குடா, பயங்கரமாக லூஸாக இருக்குது. கிளச்சை மிதிக்கிறது ஏதோ பலூனை மிதிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் கியர் பாக்ஸும் போட்டு தள்ளிட்டாங்க போல. கால் டாக்ஸியில் குத்திடுவோமோ, போடுறா தம்பி பிரேக்க. அவனும் ரைட்டில் வேண்டா தூங்குவான். இந்த முனியப்பன் கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஒரு தடவை என் உசுரை காப்பாற்றிருக்கோம். நாங்கள் எப்போவுமே இந்த சைடு போனால் முனியப்பன் கோயில் வணக்கத்தை வச்சுட்டு தான் போவோம். போங்கடா. இல்லடா, எங்கேயோ விளையாட்டு போட்டி நடத்தி பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரோய் இல்லை, கணபதி மெஸ் இதுக்கிட்ட தாண்டா ஒரு வீடு. அப்படியே வரமான்னு பார்த்து போனால் போகிறோம். ஏதோ போனோம் வந்துச்சு. இப்போ வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அந்த சந்துக்குள்ளே போகிறோம். எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சி லாஸ்ட்டில் தள்ளி ரிவர்ஸ். சைடு மிரரில் பார்க்கணும்.
அந்த ரோடை டச் ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். ரோடை டச் ஆகிடுச்சா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி அப்படியே உள்ளே உடைக்கணும். ரோட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. எங்கடா நிற்கிறாரு? ஆளவே காணோம். கதவு திறந்துடாத.